ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான ஒரு புட்டு ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம புட்டுனாலே வெறும் அரிசி மாவில் மட்டும்தான் செய்கிறது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் இருக்காங்க. எல்லா மாவுலேயுமே நம்ம அதுக்குன்னு உள்ள முறைப்படி புட்டு செய்யலாம். இன்றைக்கி செய்ய போகிறது ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு சிறுதானியத்தை வச்சு தான். இந்த சிறுதானியம் ரொம்ப ஈஸியாக நமக்கு கிடைக்கும். நம்ம பால் கொடுக்குற குழந்தைங்களுக்கு கூட பாலை நிறுத்திட்டு அடுத்தபடியாக இதை தான் கொடுப்போம். ஆமாங்க, உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ராகி மாவு தான். இதை கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க. இந்த கேழ்வரகு மாவில் தான் இன்றைக்கி புட்டு பண்ண போகிறோம். அதுவும் எந்த ஸ்மெல்லும் பச்சை ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் நல்லா சூப்பராக பண்ண போகிறோம். அதுக்கு நான் அன்றைக்கி 1 கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். எல்லா கடைகள்லையுமே நமக்கு கிடைக்கும். இதோட விலையும் கம்மி தான். ஆனால் நம்ம நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. இதை நம்ம கஞ்சி மட்டும்தான் வைப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். இன்றைக்கி நம்ம புட்டு பண்ண போகிறோம். இதை ஃபஸ்ட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் இதை சேர்த்துட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கிடலாம். ஏன்னா மாவு நல்லா நைஸாக இருக்கும். நம்ம தீ அதிகமாக வைக்கும்போது சீக்கிரமாக கரிஞ்சிரும். கரியக்கூடாது. இதோட பச்சை ஸ்மெல்லும் நமக்கு போகணும். அதனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே பொறுமையாக வறுத்து விட்டுக்கிடலாம். அந்த பச்சை ஸ்மெல் மாறி நல்லா வாசம் வரும். அந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ நல்லா ஆறிட்டு நான் இது கூடால தேவைக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம இதில் இனிப்பு சேர்த்து சாப்பிட போகிறோம். அதனால் லைட்டாக சேர்த்தா போதும். இப்போ உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன். ஒருவேளை கல் உப்பு எடுத்திங்கன்னா தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எந்த கட்டியும் இல்லாத அளவுக்கு புட்டு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடணும். எடுத்ததுமே தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கொழுக்கட்டை மாதிரி அப்படியே டக்குன்னு உருண்டு வந்துடும். அதுக்கப்புறமா வேஸ்ட் ஆகிரும் மாவு எல்லாமே. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு எல்லா இடமும் ஒரே அளவில் வர்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோட பதத்தை செக் பண்ணலாம் பாருங்கள். இந்த மாவை எடுத்துகிட்டு இப்படி கையில் அமுக்கி பிடிச்சோன்னா ஒரு கொழுக்கட்டை மாதிரி வரணும். அதுக்கப்புறமா இந்த கட்டியை நல்லா உடச்சி விட்டுட்டு நம்ம அப்படி எடுத்து வச்சிடலாம். இன்னும் இதில் ரொம்ப ஈஸியான ஒரு வேலை இருக்குது. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் ஒரு சுற்றி எடுத்தோன்னா ஒரு கட்டியுமே இல்லாமல் மாவு நல்லா உதிரியாக நைஸாக வந்துடும். இதுக்கப்புறமா நம்ம குழலில் வச்சு அவிச்சுக்கிடலாம். நான் இன்றைக்கி புட்டு குழலில் வச்சு அவிக்க போகிறேன். இல்லை உங்கள்கிட்ட இட்லி பாத்திரம் தான் இருக்குதுனாலும் அந்த இட்லி பாத்திரத்துக்கு மேலே நம்ம இட்லி அவிக்கிற மாதிரி துணியை நல்லா நனைச்சி விரித்து வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த புட்டு மாவு எல்லாமே சேர்த்துட்டு வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துட்டு இது கூட அவிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு புட்டு மேக்கரில் கொஞ்சம் மாவு சேர்த்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். மறுபடியும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து அதில் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ்வில் வெந்நி சூடாகி இருக்குது. அந்த புட்டு மேக்கரில் தண்ணி கொதிச்சிட்ருக்கு. அதுக்கு மேலே நான் வச்சுட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு விட்டுற போகிறேன். நம்ம நார்மலாக வேக வைக்க அரிசி மாவோட இது கொஞ்சம் அதிகமாக வேக வைக்கணும். ஏன்னா இது நல்லா வெந்தால் தான் நமக்கு வயிற்றுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். நம்ம அதிகமாக வேக வைக்காமல் சாப்பிட்டோம்னா அது சில பேருக்கு வயிற்றுக்கு ஒத்துக்கிடாமல் போகலாம். இப்போ அப்படியே சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விட்டுருவோம். இப்போ மேலேருந்து நல்லா ஆவி வருது. வீடியோவில் தெரியல, ஆனால் நல்லா ஆவி வந்துட்டுருக்கு. நம்ம வச்ச ஒரு 2 நிமிஷத்தில் ஆவி வந்துடும். ஆனால் இன்னும் நல்லா வேக விட்டுறலாம். இப்போ வெந்துட்டு நான் எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட போகிறேன். இது கொஞ்சம் லேட் ஆகும் இந்த மாதிரி அவிக்கணும்னா. இதை இட்லி பாத்திரத்தில் சேர்த்து அவிச்சிங்கன்னா இன்னும் நிறைய அளவில் அவிக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆகிட்டு இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்காக கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இந்த நாட்டு சர்க்கரையோட சேர்த்து சாப்பிட நல்லாயிருக்கும். ஒருவேளை நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சீனி வச்சு சாப்பிடுங்க. இது 2ஐயும் சேர்த்து சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நல்லா தாராளமாக தேங்காய் சேர்த்துக்கிடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் நெய் சேர்த்து சாப்பிட பிடிக்கும்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இன்றைக்கி ராகி மாவில் புட்டு எப்படி பண்ணலான்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம்.